அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களுடன் வரவேற்பது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, எல்லாரும் நலம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட்டை பாருங்களேன். அக்டோபர் 4ஆம் தேதி இல்லையா? இன்றைய தினம், அதாவது சிறப்பு தினம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலக விலங்குகள் நலன் பாதுகாப்பு தினம். என்னது, விலங்குகள் நலன் பாதுகாப்புக்காக ஒரு தினமா அப்படின்னா நிச்சயமா அதுக்காக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுது. சரி, எதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நம்ம மனிதர்களை நம்ம எப்படி வேணாலும் பாதுகாத்துக்கிறோம். ஒரு சின்னதாக நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் போய் உடனே நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா? ஆனால் விலங்குகளை அந்த மாதிரி கவனிச்சிக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு ஆள் அப்படின்லாம் கிடையாதுல்ல. ஸோ ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள்னா நம்ம அதை பத்திரமா பார்த்துக்குவோம். ஆனால் விலங்குகள்னு நம்ம பொதுவாக பார்க்கும்போது அது வீட்டு விலங்காக இருக்கட்டும், காட்டு விலங்குகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா விலங்குகளுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த தினமே அனுசரிக்கப்பட்டுருக்கு. முதல்ல இந்த உலக விலங்குகள் நலன் தினம் 1925 வருஷம் ஜெர்மன் எழுத்தாளர் அப்புறம் செயல் திறனாளர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹைன்ரிச் சிம்மர்மேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபரால தான் கொண்டாடப்பட்டுச்சு. விலங்குகளுடைய நிலையை வெளிக்கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் மார்ச் 24ஆம் தேதி தான் கொண்டாடப்பட்ட வந்த தினம் இப்போ மாற்றி சர்வதேச விலங்கு பாதுகாப்பு தின மாநாட்டில் அக்டோபர் 4ஆம் தேதி தான் இந்த உலக விலங்குகள் நலன் பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, விலங்குகளுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த விலங்குகளுக்கு அப்படி என்ன இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? நேயர்களே, இப்போ காடுகளை போய் நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். அப்போ காடுகளை அழிச்சோன்னா காட்டில் இருக்க விலங்குகள்லாம் எங்கே தாங்க போகும்? நம்ம ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. இங்கே பாருங்க, ஊருக்குள்ளே விலங்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறோம். அது ஒரு பிரச்சனையாக கிளப்புறோம். உண்மையை சொல்லணும்னா அதுங்களோட வாழ்விடத்தை அழிச்சு தான் நம்ம ஒரு இருப்பிடம் போட்டுட்ருக்கோம். அது தெரியாமல் விலங்குகள் ஊருக்குள்ளே வருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றோம். இன்னும் சொல்லணும்னா விலங்குகள் நிறைய இடங்களில் சட்ட விரோதமாக வேட்டையாடப்படுது. காலநிலை மாற்றங்கள்னாலையும் பருவநிலை மாற்றங்கள்னாலையும் இந்த உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுனாலையும் பல விலங்கினங்கள் அழிவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். சரிங்க, இப்போ இப்படியெல்லாம் விலங்குகள் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் இந்த விலங்குகளுக்கு இருக்குங்கிறது தெரியுது. இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கானது மட்டும் கிடையாது. உயிரினங்கள் அத்தனைக்கும் சொந்தமானது தான் இந்த உலகம், அதாவது இந்த பூமி. இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களுமே மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே சொந்தமானதாக இருந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுடைய சுய தேவைகளுக்காக, சுய நலனுக்காக சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்க, வீடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பையாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அந்த பிளாஸ்டிக் எல்லாம் தூக்கி தூர ரோட்டில் போட்டுட்டு போயிட்டே இருக்கோம்ல. இப்போ நிறைய கால்நடைகளை பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்து போகக்கூடிய நிலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு காரணமாக யார் இருக்கோம்? இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போடக்கூடிய நாம தான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ரோட்டில் கால்நடைகள் சாப்பிட்ற மாதிரி எந்த பிளாஸ்டிக்கையும் நீங்கள் தூக்கி போடாமல் அவாய்ட் பண்ணலாம். இதே போல் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுறது மூலமாக இந்த காடு அழிப்பு, காலநிலை மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தனிப்பட்ட முறையில் மாற்றிக்கிறது மூலமாக இந்த ஒட்டுமொத்த பூமியில் இருக்க அத்தனை உயிரினங்களுக்குமே நீங்கள் நல்லது செய்கிற மாதிரி. ஸோ நேயர்களே, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்காம என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விலங்குகளுக்காகவும் அல்லது மற்ற உயிரினங்களுக்காகவும் சில நல்லதுகளை நீங்க செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன்.